பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தரை தெரிந்து கொண்ட ஸ்தானம் அல்லது வாசஸ்தலம் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலையில் உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை நாம் அடிப்படையில் நாம் தியானித்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதில் 5, 6, 7 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6, 7 வசனம் நானே வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு காரியங்களை சொன்னார். அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வாசஸ்தலம், கர்த்தர் தெரிந்து கொண்ட வாசஸ்தலம் நமக்கு இதுதான். ஹல்லேலூயா. ஜெப வீடு, தேவனுடைய வீடு, ஆராதனை ஸ்தலம் என்றெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய சபை இப்படிலாம் நம்ம சொன்னாலும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலம், இதில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஏன்னு எதுக்குன்னா கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தவும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22, 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்தார் என்ற சோத்திரம் இன்னொரு விதத்தில் இதை சொல்ல போகும்போது கர்த்தர் ஆபிரகாமை அந்த விசுவாசத்தை பரீட்சித்து பார்த்தார் என்று சொல்கிறது. சிக்ஷித்தார் அல்லது பரீட்சித்து பார்த்தார் என்று சொல்லணும். சரியான வார்த்தை விசுவாசத்தை பரீட்சித்து பார்த்தார். ஏன்னா பிசாசுடைய சோதனை என்பது வேற, கர்த்தர் இங்கே ஆபிரகாமை பரீட்சித்து பார்த்தார், விசுவாசத்தை பரீட்சித்து பார்த்தார் என்பது சரியான வார்த்தை. அடுத்து எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாம் என்றார், அடியன் என்றான். பாருங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் பாருங்க, அங்கே நான் உன் குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல், பார்த்தீங்களா, மோரியா தேசத்துக்கு போய் மோரியா அந்த அதில் நான் குறிக்கும் ஸ்தலம்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் குறிக்கும் ஸ்தலத்தில் தான் நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானமாக இருக்கிறது, அங்கே கர்த்தரை ஆராதிக்கணும். நமக்கு கர்த்தர் குறித்த ஸ்தலமாக இது இருக்கிறது. இங்கே தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமாம், சோத்திரம். ஆமாம், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சோத்திரம் பக்கத்தில் சர்ச்சு இருக்கும்போது பக்கத்தில் வருவாங்க, இங்கே வருவாங்க. கொஞ்சம் அவங்க தள்ளி ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவங்க தள்ளி போயிட்டாங்கன்னா, வேலை நிமித்தம் இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு நிமித்தம்லாம் சொல்கிறாங்க. படிப்பு நிமித்தம் நாங்கள் தள்ளி போகிறோம் அப்படின்னு. சரி, வேலை நிமித்தம் ஒரு வேலை போகலாம், படிப்பு நிமித்தம் கூட ஒரு வேலை போகலாம். ஆனால் கர்த்தர் எந்த சபையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து வேறு பிரித்து ரட்சித்து சபையில் வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் சோத்திரம் உண்டான அந்த ஸ்தலத்தில், அந்த ஸ்தானத்தில், வாசஸ்தலத்தில் நம்முடைய ஐக்கியத்தை வைத்து கொள்வது அவசியம். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களுடைய வீட்டை குறித்ததா பக்தி வைராக்கியம். பாருங்க, ஆண்டவருடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும்.
அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். இங்கே இது நிறைவேறினதை பார்க்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 13லிருந்து 17 வசனத்தை வாசித்தா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அந்த வசனம் வாக்குத்தத்தம் நிறைவேறின இந்த வசனம் நிறைவேறினதை அங்கே நம்ம வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 13லிருந்து 17. சமயமாக இருந்தது. போய் ஆமாம் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு, பார்த்தீங்களா? சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்போ ஆண்டவர் எங்கே போகிறார்? தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே போனால் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துக்கப்படும்படியான சம்பவம் நடக்கிறது. அங்கே ஆண்டவர் சில காரியங்களை சரிப்படுத்துகிறார். அங்கே இருந்த நிலைமை என்ன அப்படின்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அங்கே காசுக்காரர் உட்காந்துருக்குறாங்க. காசுக்காரர் அந்த நாளில் நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டு. அந்த நாட்களில் 2 விதமான பணங்கள் புழக்கத்தில் இருந்தது. புழக்கத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, தேவாலயத்துக்கென்று ஒரு விதமான நாணயம் இருக்கிறது, சோத்திரம். அதே சமயத்தில் சமுதாயத்திற்கென்று இஸ்ரவேலர் அவங்களுடைய சமுதாயத்துக்கென்று, அதாவது அவங்க தேசத்துக்கென்று ஒரு நாணயம் இருக்கிறது. இப்போ அந்த நாணயம், இந்த நாணயத்தை தேசத்துக்கென்று இருக்கிற நாணயத்தை எங்கே வந்து செலுத்த முடியாது? சோத்திரம். காணிக்கையாக செலுத்தணும்னா அது செலுத்த முடியாது, செலுத்தக்கூடாது. இப்போ நமக்கு ஒரே பணம் தான். அதனால் சோத்திரம் எல்லாத்துக்கும் அதே பணத்தை தான் உபயோகம் பண்ணுக்கிறோம். ஆனால் அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா, சோத்திரம் காசுக்காரட்டத்தில் கொடுத்து, அந்த மணி சேஞ்சர்னு சொல்கிறாங்களே, அவங்கள்ட்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்துக்குரிய பணமாக்கி காணிக்க போடுவாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அப்படி தான் பழக்கம் வச்சுருந்தாங்களாம். சோத்திரம். இதை சரி வச்சிருக்கிறது சரி, ஆனால் என்ன பண்ணணுவாங்கன்னா, இது ஆராதனை ஸ்தலத்துக்கு வெளியே வச்சு இதை காரியங்களை செஞ்சுருக்கணும். ஆனால் காசுக்காரர் அந்த மணி சேஞ்ச் பண்ணுற இடம், சோத்திரம். அடுத்த இடம் தான் புறா விற்கிறது, சோத்திரம். அடுத்து இந்த ஆடு விற்கிறது, இதெல்லாம் இங்கே சர்ச்சுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. சோத்திரம். இது தவறான காரியம். அது வெளியே வச்சு விற்று பழி செலுத்துறதுக்கு ஆடு வேணும், பழி செலுத்துறதுக்கு புறா வேணும், அதெல்லாம் சரிதான். கர்த்தர் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வசனம்? 14 வசனம் வாசித்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்கு பாருங்க. சோத்திரம். தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு தேவாலயத்தில், அதான் ஒன்று. இது இப்போ ஆண்டவர் சரி பண்ணுறாரு. இது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாச்சே. இந்த ஆராதனை ஸ்தலத்தெலாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க? ஆராதனை ஸ்தலத்துக்கு வெளியே அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஆராதிக்கிறதுக்கு காசு சோத்திரம் தேவாலயத்து பணமாக மாற்றி காணிக்க போடணும், இப்படிலாம் இருக்குது. சரி, சோத்திரம். ஆடுகள் மாடுகளில் பூரா பாருங்க, ஆடுகள் மாடுகள் அது வச்சுருந்தா சோத்திரம் தேவாலயத்துக்குள்ளே எப்பயாவது அது யூரின் போடுறது, சோத்திரம் சாணம் போடுறது, இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகும். என்னது ஆடு மாடுக்கு தெரியுமா? அப்போ அசுத்தமாக தானே அடையும். ஆலயத்துக்குள்ளே வச்சுருந்தா சோத்திரம் ஆடு மாடு புறா எது வச்சாலும் அது சோத்திரம், அது ஒரு மிருகங்கள் பறவைகள். அதுக்கு எப்போ சோத்திரம் சோத்திரம் அது அசுத்தம் பண்ணணும்னு யாருக்கும் தெரியும்? அது பாருங்க, சோத்திரம். ஏன் அதை ஆண்டவர் அங்கே சீர்படுத்த நினைச்சார் பாருங்க. அப்போ இது வெளியே கொண்டு போய் வெளியே செய்கிற காரியங்களை சோத்திரம் உள்ளே வச்சுருந்தாங்க. சோத்திரம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ 14, அடுத்து 14 தொடர்ந்து 15. அப்போ அப்புறம் அதனால் கயிற்றுனால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி என்ன பண்ணாராம், அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு, பார்த்தீங்களா? ஏன் இப்போ ஆண்டவர் கடுமையாக நடந்து கொண்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவன் நோக்கி என்ன செஞ்சார், இவைகளை விடத்துலேருந்து
எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அப்படி சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆ இந்த தீர்க்க தரிசனம் பாருங்க. அங்கே சோத்திர சங்கீதம் 69:9 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அவருடைய வீட்டை குறித்து தானே பக்தி வைராக்கியத்தை என்ன செய்து அவரை பக்தி வைராக்கியம் பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பார்த்திக்கலாம். அப்போ இன்றைக்கும் நம்ம ஆண்டவராகி கர்த்தர் மேலே பக்தி வைராக்கியம் இருப்பது மட்டும் இல்லை, அவருடைய சோத்திர ஆராதனை ஸ்தலத்தில் ஜெப வீட்டில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய வீட்டை குறித்து தானே பக்தி வைராக்கியம். சோத்திரம் நமக்கு அவசியம். இந்த தேவனுடைய இந்த தான் நமக்கு தேவனுடைய வீடு. இது இந்த குறித்து தானே பக்தி வைராக்கியம் நமக்கு அவசியம். இங்கே வந்து பிசினஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியமும் இருக்கவே கூடாது. இங்கே ஆராதிக்க மட்டும்தான். சோதரர் தேவனை தொழுது கொள்கிற இடம், தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற இடம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனை பாடி மகிமைப்படுத்துகிறது, ஆராதிக்கிறது, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, இதுக்கு தான் இங்கே இடமே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்குள்ள ஐக்கியம் உண்டாகிற இடம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட இடம். ஆமாம், இதுதான் இதெல்லாம் நமக்கு அவசியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 1:15 தேவனுடைய வீடு என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பெரும்பாலும் தேவன் ஆலயம் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, அது பிறகு ஆலயம் வந்தது, அது பிறகு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், இப்படி ஜெப ஆலயம்ன்ற காரியங்கள்லாம் இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில். சரி, இன்றைக்கி நமக்கு ஜெப வீடுன்னு சொல்கிறோம், சபை என்று சொல்லுகிறோம், ஆராதிக்கிற ஸ்தலம்னு சொல்கிறோம், ஜெப வீடு, தேவனுடைய வீடு. சோத்திரம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3:15 3 வசனம் வாசிங்க. 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவையில் உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமாக இருக்குது, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறது. சோத்திரம், ஜீவனுள்ள தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு, 2 வார்த்தை சொல்லப்படுது. தேவனுடைய வீடு, கீழே ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று 2 வார்த்தை இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ இது அதுக்கு தான் பயன்படுத்தணும், வேறு எந்த காரியத்துக்கும் அல்ல. தேவனுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு தான் ஆராதனை செல்லாம் ஜெப வீடு. அப்போ இங்கே சண்டே கிளாஸ் ஊழியம், பல வித ஊழியங்கள் நடைபெறலாம். ஆனால் வியாபாரம், ஆமாம், சோத்திர அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், சோத்திர என்னுடைய வீட்டை என்ன செஞ்சீங்க, கள்ளர் குகையாய் மாற்றிட்டீங்களே அப்படின்வார். சோத்திர வியாபார வீடாக்கிட்டீங்க. 2வது சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல கள்ளர் குகையாக மாற்றிட்டீங்களேன்னு சொல்லுவார். ஆகவே தேவனுடைய சபை வியாபார வீடும் இல்லை, கள்ளர் குகையும் இல்லை. சோத்திரம், அது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம், ஜெப வீடு. சோத்திரம், தேவனுடைய மகிமை தங்கும் ஸ்தானம், அல்லேலூயா, வாசஸ்தலம். சரி, அடுத்து இன்னும் சில வசனங்களை நாம் கர்த்தர் நம்ம அறிவோம். அப்போ கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் சோத்திர கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இடம் அப்படின்னா துதி பலி. இன்றைக்கி துதி பலி, சோத்திர பலி, ஆராதனை பலி, காணிக்கை பலி, நன்றி பலி, இதெல்லாம் செலுத்துகிற இடம். பாடி துதித்து ஆராதிக்கிறது. இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு நாம் பலி செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் என்ன பலி? இரத்த பலி, மிருக பலி, ஆடு மாடு புறா குஞ்சு, இதில் பலி செலுத்தணும். இன்றைக்கி அந்த காரியங்கள் இல்லை. இன்றைக்கி செலுத்த வேண்டியது என்ன பலி? துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, ஜபிக்கிறது ஒரு பலி, ஆராதிக்கிறது ஒரு பலி, காணிக்கை செலுத்துகிற ஒரு பலி. இப்படி தான் கர்த்தர் பலியாக பார்க்கிறார். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, சோத்திர தேவன் குறித்த ஸ்தலத்தில் தான் நம்ம ஆராதிக்கணும். சோத்திரம். அடுத்து என்னது? தனபலி இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. சரி, சர்வாங்க தகன பலி பழைய ஏற்பாட்டில் அப்போ சோத்திரம், சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சோத்திர இன்னும் பார்த்தீங்கன்னா போஜன பலி, சோத்திர சமாதான பலி என்றெல்லாம் இருக்கிறது. பல விதமான பலிகள் பழைய ஏற்பாட்டில் உண்டு. நம்ம எப்படி பலி செலுத்துகிறோமா? நம்ம வாசித்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க பிரியமானவர்களே.
என்ன செய்யணும்? நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் இருக்குதா? வாசிக்கலாம். ஆ மாறி மாறி வாசிக்கணும். சரி, அப்படி இருக்க சகோதரரே, என்ன செய்ய, நம்முடைய சரீரங்களை, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சரீரம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம் உடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை என்ன செய்யணுமா? பரிசுத்தம் எப்படி பலியாக செலுத்தணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான என்ன பலியா? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள, ஆமாம், இந்த புத்தியுள்ள ஆராதனை தான் இன்னைக்கு செய்யணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், கர்த்தர் சோத்திரம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. இதை நம்ம செய்ய கவனமாக இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 12:18 கர்த்தருடைய சந்நிதியில் நம்ம என்ன செய்யணும்? சோத்திரம், சந்தோஷப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் 12ஆம் அதிகாரம். தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய நமக்கு இந்த ஒரு இடம் ஏற்கனவே நமக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இன்னொரு இடம் இருந்தது இல்லையா? அந்த இடத்துல நம்ம ஆராதிச்சுட்டு வந்தோம். அது தெரிந்து கொள்ளும் ஸ்தலமாக இருந்தது. பிற்பாடு நமக்கு இந்த இடம் தான் நமக்கு கர்த்தர் ஆராதிக்க கொண்டு வந்தார். சரி, உன் தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும். இப்போ யார் யாரெல்லாம் வந்து சந்தோஷப்படணும் அவருடைய சந்நிதியில்? ஆமாம், சோத்திரம், நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரன் வாசல் இருக்கிற லேவியனும் ஊழியனும். அப்போ பாருங்க, விசுவாசிகள் குடும்பமும் ஊழியர்கள் குடும்பமும் வரணும். நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செஞ்சேன்னா கையெட்டு செய்ய எல்லா காரியத்திலும் அது புசித்துன்றது பழைய ஏற்பாட்டில் அப்படி உண்டு. இப்போ நம்ம திருவிருந்த ஆராதனை தான் நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் அவர் சரீரத்துக்கு அடையலமோ ரத்தத்துக்கு அடையாளமோ புசிக்கிறோம். அதே சமயத்தில் ஏதோ ஒரு அன்பின் உபசரிப்பு நடக்கும்போது நம்ம சபையில் என்ன பண்ணுறோம்? அதை நாம் இப்போ கிறிஸ்துமஸ் வருது, கிறிஸ்துமஸுக்கு டிஃபனு நம்ம கொடுப்போம். அது சோத்திர சபைக்குள்ளாக புசிக்கிறோம். சோத்திரம். சில அப்படியாக ஒரு விசேஷங்களில் நம்ம இப்படி என்ன பண்ணுறோம்? அப்போ அன்பின் விருந்து என்ற ஒரு காரியங்களை நம்ம கை கொள்ளுறோம். சரி, அதெல்லாம் சரிதான், தவறு இல்லை. அந்த நாட்களில் அப்போ சோத்திர ஆராதனை ஸ்தலத்தில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த அவங்க கூடி புசித்தாங்க, சாப்பிட்டாங்க. சோத்திரம். அப்போ சாப்பிட்றதுக்குன்னு மட்டும் உள்ள இடம் இல்லை இது. ஆமாம், ஐக்கியத்தை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்த சோத்திர வருஷத்தில் ஒரு தடையோ 2 தடையோ நம்ம இப்படி நம்ம கூடி சாப்பிட்றது அது தேவன் அதை அங்கீகரிக்கிறார் தான். ஸோ பழைய ஏற்பாட்டில் அங்கீகரிச்சிருக்கார், புதிய ஏற்பாட்டில் அங்கீகரிக்கிறார். சரி, வாசிக்கலாம். தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக, அதுதான் முக்கியம். அவருடைய சந்நிதியில் ஆண்டவர் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறார். நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் துக்கமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், காலைல கூட சொன்னேன், நாம் ஒருவேளை உலகத்தின் காரியங்களினாலே நம்ம துக்கப்பட்டு, நம்ம பாரப்பட்டு, நாம் பல விதத்தில் ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து வேத வசனம் சொல்லுவது பார்த்தீங்களா? கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடு. கர்த்தருடைய பாரமாக நீங்கள் ஏதோ ஒரு குடும்ப சூழல் நிமித்தம், தொழில், வியாபாரம், வேலை நிமித்தம் ஏதோ ஒரு பாரம் இருந்துச்சுன்னா கூட இங்கே பாரத்தை இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு போகும்போது எப்படி போகணும்? விடுதலையாக போகணும். சோத்திரம். அதுக்குள்ளே இடம். ஆண்டவர் இடத்துல எவ்வளோ பாரத்தையும் இறக்கி வைக்கலாம். அல்லேலூயா. எவ்வளோ பேருனாலும் பாரத்தை இறக்கி வைக்கலாம். அது ஆண்டவர் சோத்திர அது எதிர்பார்க்குறாரு. உன் பாரத்தை நீயே சுமக்காத, வேதனை பண்ணுவ, நீ என் இடத்துல என் பாதத்தில் இறக்கி வை, என் கரத்தில் ஒப்பு கொடுத்துரு அப்படின்றார். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வசனம் இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறார்படியால் உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேலே வைத்து விடுங்க. சோத்திரம். கவலையெல்லாம் அவர் மேலத்தில் வைத்து விடணும். ஹல்லேலூயா. நம்ம விசாரிக்கிறவருடைய சோத்திரம் வைத்து விடணும். சோத்திரம். சரி, அப்போ முக்கியமாக ஆண்டவர் விரும்புகிறது அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிங்க. 2லேருந்து 3, 4 கூட வாசிக்கலாம். நல்ல வசனங்கள் தான். சங்கீதம் 100ஆம் அதிகாரம், அதில் வசனம் கம்மி தான் இருக்குது. 2, 3, 4 வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுது. பார்த்தீங்களா? மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், ஆனந்த சத்தத்தோட. ஆமென், அல்லேலூயா. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது? எப்படி தான்? மகிழ்ச்சியுடனே.
நீதிமான் பாடி மகிழ்கிறான். எப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாடுறீங்களா? ஆண்டவருடைய தேவ சமூகத்தில் வந்து பாடல்களை எதுக்கு போடுறோம் தெரியுங்களா? ப்ராஜெக்டில். அப்போ நீங்கள் பார்த்து பாடணும். இன்னும் பாடி பழகிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்காமலே பாடலாம் இல்லையா? மனப்படமாக பாடலாம்ல. ஃபாதர் பாட்டும்லாம் எவ்வளோ வருஷமாக பாடுறோம், 24 வருஷமாக சபையில் பாடுறோம். அப்போ பாருங்கள், ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் ஒரு சில தெரியாத பாடல்கள், புதிய புதிய பாடல்களை நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்க்ரீனில் பார்த்து பாடணும். பாடுனா தாங்க விடுதலை கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? ஒருத்தரும் வாயை மூடிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனுடைய தேவனுடைய பாடணும். தேவனுடைய பாட்டை தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணுமா? பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கணும், ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்தணும். இது தேவனுடைய சித்தம், எதிர்பார்ப்பு. இப்போ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அடுத்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் என்ன செய்யணும்? ஆமாம், வரணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம், நம்ம ஆண்டவர் யார்? அவர் தான் தேவன் என்று அறியணும். நம்ம உண்டாக்கினவர் யாரு? சோத்திரம். அப்பா அம்மாவா? அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்தாரு. என் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தார்? என்னோட கூட இன்னும் 8 பேரை கொடுத்தாரு. சோத்திரம். அவர் கொடுத்தாரு. அவருடைய பிள்ளைகளை நம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக கொடுத்தாரு. அப்படின்னா கூட அவர் தந்த சோத்திர பிள்ளைகள் நாம். அல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் அவர் கொடுத்தது. அதனால சோத்திரம். அப்பா அம்மாவை சில பேர் கடன் பண்ணுகிறது உண்டு. சோத்திரம். கடன் பண்ணணும் தான். தாய் தகப்பனே கர்த்தர் கொடுக்குறாருன்னா தேவ சித்தத்தின்படி கொடுக்குறாரு. அவர் தான் கொடுக்குறாரு. அதை நம்ம கவனம் செலுத்தணும். சரி, கர்த்தர் சோத்திரம் வாசிக்கலாம். நாம் அவர் ஜனங்களும் நாம் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆனால் அவர் ஜனங்கள், நம்ம உண்டாக்கினவர், நாம் அவருடைய பிள்ளைகள். சோத்திரம். அவர் நம்முடைய மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். விசுவாசிகள் ஆடுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் முக்கியம். அவர் வாசல்களில் எப்படி? அவர் வாசல்ன்றது ஆராதனை ஸ்தலத்தினுடைய வாசலில் துதியோடு பிரவேசிக்கிறோம். அவர் பிரகாரங்களில் எப்படி என்ன செய்யணும்? புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து என்ன பண்ணணும்? அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து நம்ம சந்தோஷப்படுவதின் நோக்கம், கர்த்தர் சமூகத்தில் நாம் ஏன் சந்தோஷப்படணும், ஏன் சந்தோஷமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சில வசனங்களை. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும். இதே மாதிரி வசனம் அந்த உபாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வந்துச்சு, மறுபடியும் வருது பாருங்க. சோதரம். உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் என்ன செய்யணுமா? பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியர்களும் குடும்பங்களும், விசுவாசிகளும் குடும்பங்களும் பிள்ளைகளும், சோத்திரம், எல்லாரும். அப்பா திக்கற்ற பிள்ளைகளோ, பரதேசியோ, விதவையோ, எல்லாரும் சோத்திரம். தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருப்பது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியம் என்பது பார்க்கிறோம். அப்போ சோத்திரம். உபாகமம் 16:11 வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதித்த யாவுக்காகவும் சந்தோஷப்படுங்கள் இருக்குது இல்லையா? இருக்கா அந்த வார்த்தை? கர்த்தர் சோத்திரம் ஆசீர்வதித்த யாவுக்காகவும் சந்தோஷப்படுங்கள் என்ற ஒரு வார்த்தை எதில் வருது? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் 12ஆம் அதிகாரத்தில் வருதா? இந்த வார்த்தையே வருது, இப்படி வருது. சரி, இருக்கு, இங்கே இருக்கு. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 12:7 கீழே அந்த வசனம் வருது. அங்கே உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து கையிட்டு செய்ததும், நீங்கள் கையிட்டு செய்ததும் 12:7 செய்ததும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் என்ன செய்யணுமா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். சந்தோஷப்படுற இடம் தான் என்னது? ஆண்டவருடைய சமூகம். பார்த்தீங்களா?
சந்தோஷப்படணும். இங்கே வந்து துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், சத்தியத்தை ஆண்டவருடைய வார்த்தையை சோத்திரம் போதிக்கும் போது சந்தோஷமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, சோத்திரம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நேரடியாக வந்து சோத்திரம் ஆண்டவர் வசனத்தை கொண்டு பேசுவார், உண்மைதான். ஊழியர்கள் கொண்டு பேசுகிறார். அதை நீங்கள் சோத்திரம் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். சோத்திரம். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 5:11 கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறார்ன்னு இருக்குது. அவரை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறார். சரி, சோத்திரம். சந்தோஷத்துடனே அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறது எதுக்காகனா, நாம் இருக்கணும்னா அவர் நம்பி இருக்கிறோம். அவரை தெரிந்து கொண்ட ஜனங்கள் நாம் இதுவரைக்கும் காப்பாற்றி வந்திருக்கிறாரே, எவ்வளோ ஆபத்து நாசம் மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து வந்திருக்கிறாரே, அதற்காக நம்ம நன்றி சொல்லணும். 5:11 உண்மையில் அடைக்கலம் இது அந்த மொழிபெயர்ப்பு போடுப்பா. நம்ம சர்ச்சில் உள்ள உண்மையில் நம்புகிறவர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. ஆமாம், சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, சபைக்கு ஆராதனைக்கு வருகிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறார். காப்பாற்றுவேர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரில் களி கூறுவார்கள். ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கணும். அவருடைய சமூகத்தை நீங்கள் நேசித்து கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு வாரமும் நாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, மற்ற நாட்களிலும் கூட நீங்கள் கூடி வரணும். சோத்தர் ஒருவேளை வேலை நிமித்தம் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நீ ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாள். பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லப்பட்டுக்கிறது. அதுவும் கர்த்தருடைய நாள் தான் அது. சோத்திரம். இப்போ இன்றைக்கி நமக்கு ஓய்வு நாள் அப்படின்னு என்னது? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உலக பிரகாரமாக என்ன பண்ணுறாங்க? லீவு நாள்னு விடுறாங்க இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை லீவு. சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சிலருக்கு என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமைனால ஆராதிக்கிறனால தெரியல, ஒரு சிலருக்கு ஓய்வு எடுக்கிறனால இருக்குது. அன்றைக்கி தான் நல்லா தூங்கணும், அன்றைக்கி தான் நல்லா படுத்துருக்கணும். உலகம் முடியலைன்னா சோத்திரம் என்ன செய்ய? இப்போ சில வியாதிப்பட்டிருக்காங்க, நோயாக இருக்கிறாங்க, சரி வர விரும்புகிறாங்க, அதனால் உடல்நிலை அப்படி இருக்குன்னா அது தேவன் பார்ப்பார். ஆனால் சோத்திரம் சாதாரணமாக ஒரு சில பலவீனங்கள் இருக்கும் சாதாரணமாக உடம்புல. ஆனால் அதெல்லாம் பார்த்தோம்னா இது நம்ம உடம்பு பலவீனம் அப்படின்னு பார்த்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்க முடியுதா? உடம்பு பலவீனம்னு சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகாமல் இருக்க முடியுதா? ஏதோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு லீவு போடலாம், அடிக்கடி லீவு போட முடியுமா? அப்போ அதுக்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்துகிறோமே, அதுக்கு போய் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குதே. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடி வந்து நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்திய கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அல்லேலூயா. இதில் ரொம்ப நம்ம கவனம் செலுத்தணும். இது ஆண்டவர் விரும்புகிறாரே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே. என்னுடைய ஜனங்கள் இப்படி கூடி வரணும், என்னை ஆராதிக்கணும், சோத்திர வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், சோத்திர வேதத்தில் இருக்கிற அந்த சோத்திரம் சத்தியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும்லாம் விரும்புகிறாரே. சோத்திரம். சரி, கர்த்தர். அப்போ அவரை நம்புகிறவர்களை காப்பாற்றுகிறதுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷப்படணும். சோத்திரம். சங்கீதம் 32:10 நீதிமான்களாக செம்மையானவர்களாக நம்ம மாற்றியிருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷப்படணும். சங்கீதம் 32:11 வாசிங்க. 32:11 நீதிமான்களே கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? மகிழ்ந்து கலிகூறுங்கள். செம்மையான இருதயமுள்ள நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? ஆனந்த முழக்கமிடுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அப்போ சந்தோஷப்படும். நீதிமான்களாக செம்மையானவர்களாமே மாற்றியிருக்கிறார். ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாய் அநியாயக்காரர்களாய் நம்ம சோத்திர உலகத்தின்படியே நம்ம வாழ்ந்தோம். நமக்கு பாவம் இன்னதுன்னு அறியாமல் இருந்தோம். வேதத்தை நம்ம வாசிக்கும் போது, சத்தியத்தை நம்ம கேட்கும்போது எது சரி எது தவறு என்பதை நான் அறிந்து கொண்டோம். சோத்திரம். சரி, அப்போ இன்றைக்கி நான் நீதிமான்களாக செம்மையான இருதயமுடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறதுக்காக அவருடைய சமூகத்தில் சந்தோஷப்பட்டு கலிகூறணும். அல்லேலூயா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோதரம் உண்டான சகரியா 9ஆம் அதிகாரம் 9 வசனத்தை காலில் வாசித்தோம். இப்போ செப்பனியா 3:14 வாசிங்க. செப்பனியா 3:14. செப்பனியா. சீயோன் குமார்த்தியே என்ன செய்யணுமா? சீயோன் குமார்த்தினா ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மளை தான் சொல்லப்படும். சீயோன்றது சபை.
அப்போ சபையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களேன்னு அர்த்தம். சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. எப்படி பாடணும் பிள்ளைகளே? நம்ம வாலிப பிள்ளைகளை என்ன செய்யணும்? பாடணுமா. பாடுறது கூட மட்டும் இல்லாமல் எப்படி பாடணுமா? கெம்பீரித்து பாடணும் என்ன அர்த்தம் தெரியுமா? முழு பலத்தோடு பாடுறது தான் கெம்பீரித்து பாடுறது. அப்போ கெம்பீரித்து பாடுற ஸ்தோத்திரம் பாட முடியுதோ இல்லையோ, நம்ம வாய் திறந்தாது பாடணும். அல்லேலூயா. வாய் திறந்து என்ன செய்யணும்? கர்த்தருடைய பாடல்களை பாடணும். அப்படி பாடலைன்னா என்ன உண்டாகும்னு வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியமாலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். சோத்துல உணர்வுள்ளாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை வசனம்? வாசிக்கலாம். 21 வாசிங்க. யாரு தெரியுமா? தேவனை அறிந்த ஜனங்கள் தான். ஆனால் தேவன் என்று மகிமைப்படுத்தலை. எப்படி மகிமைப்படுத்தணும்? வேதம் சொல்கிறது தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும். பாட்டினாலே துதிக்கணும், சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தணும். அப்போ இது நம்ம வாயில் பாடி துதித்து ஆராதிக்கலைன்னா என்ன உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் படுத்தாமலும் ரோமர் 1:11 தம்பி போ. ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தலை, சோத்தரிக்கலை, தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். அப்போ அடுத்து என்ன ஆகிப்போச்சு? நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதிக்கலைன்னா, மகிமைப்படுத்தலைன்னா, சோத்தரிக்காமல் இருந்தால், மூணாவது சிந்தனையில் வீணராக போயிடுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அவர்கள் இருதயம் உணர்வுள்ளாத இருதயமாக மாறி அவர்களுடைய இருதயம் என்ன செஞ்சு போச்சான்? இருள் அடைஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? சோத்திரம் இங்கேயும் பாடணும், வீட்லேயும் என்ன பண்ணணும்? ஆமாம், தனி ஜபத்தில் நீங்கள் பாடணும். தனி ஜபம் இருக்கணும். வாலி பிள்ளைகளுக்கு இருக்கணும், குடும்பத்தாருக்கு பெற்றோர்களுக்கு இருக்கணும். குடும்ப ஜபம் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்தை 2-3 பாடல் பாடுங்க. சபையில் கூடுதலாக பாடுறோம். நீங்கள் என்ன பண்ணணும்? மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாடல் பாடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாடல் ஆராதனைன்னு சொல்லிட்டு அது கூடுதலாக 6 பாட்டு 7 பாட்டு குறைஞ்சது நம்ம பாடுவோம். அப்போ தேவனுடைய நாமத்தை பாட்டினால் பாடணும், சோத்திரத்தில் மகிமைப்படுத்தணும். தேவனுடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய புத்திமதி, இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும். கை கொள்ளாமல் தேவனுடைய வசனத்தின்படி தான் நம்ம வாழணும். சோத்திரம் அதற்கு இடம் கொடுக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். செப்பனியா 3:14 அவ பாருங்க கம்பீரித்து பாடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா? அப்போ அப்படி பாடும்போது என்ன நடக்குமா? சோத்திரம் நான் இங்கே நடுவே வருவேன்னு சொல்கிறாரா? அதில் இருக்கா அந்த வார்த்தை இருக்கா? செப்பனியா 3:14. சரி, மத்தேயு 18:20 என்ன சொல்கிறாரு? அப்போ அவருடைய சோத்திரம் வேதம் சொல்லுது. பார்த்தீங்களா? எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? ஆண்டவர் நாமத்தை இப்போ பாருங்க, இங்கே ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எப்படி இருக்கிறாரு? ஆவியான தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொருக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. தேவன் தங்கும் ஆலயம் யார் தான்? ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நாமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்கிறதே. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் உங்கள் நாமங்கள் பர்வத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய உங்களுடைய நாமங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 10:20 பாருங்க. ஊழியம் செய்ய கர்த்தர் அனுப்புனார் ஒரு கூட்ட ஜனத்தை. சோத்திரம் 70 பேரை 2 பேரை அனுப்புனார். அவர்கள் போயிட்டு வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உடைய நாமத்தினால என்ன செய்யுதுங்க பிசாசு? ஆமாம், கீழ்ப்படுகிறது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சோத்திரம் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக என்ன செய்வானா? என்ன ஆவிகள்? அசுத்தாவிகள். அசுத்தாவிகள் தான் அதெல்லாம். ஆமாம், உங்களுக்கு கீழ்ப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதனால சந்தோஷப்படாதீங்க. எதனால சந்தோஷப்படுங்கன்னாரு? வாசிக்கலாம். ஆகிலும் ஆமாம், எதுக்காக சந்தோஷப்படணுமா? ஆமாம், என்னுடைய உங்களுடைய நாமங்கள் பெயர்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறதா? பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுடைய என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இன்னொரு வசனம் கொடுக்குறேன் இதுக்கு ஆதாரமாக. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27 வசனம், 21, 27 கடைசி வசனம். அதை வாசிப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டா தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் நடப்பிக்கிற ஒன்றும் என்ன செய்யாதான். வாசிக்கலாம். தீட்டான வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எங்கே போக முடியாது? பர்வத்துக்கு போக முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது.
அப்போனா பரிசுத்தமாக வாழுகிறவர்கள், நீதியாய் வாழ்கிறவர்கள் அங்கே போக முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. தீட்டெழுதும் அருவருப்பையும் பொய் மாய்மாலமான காரியங்கள்லாம் நிறையா இருக்குது உலகத்தில் இல்லையா? பொய்யானதே சோத்துரு நம்புறவங்களாம் இருக்கிறாங்க. உண்மை தெய்வம், உண்மையற்றவைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ உண்மை தெய்வமாகிய கர்த்தரை, ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றி வாழணும். பொய்யை நம்பக்கூடாது. சோத்துரும். அப்போ பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய் ஒன்றும் எங்கே பிரவேசிக்காது? பரலோகத்தில் போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு அர்த்தம். அப்போ நல்லா சொல்லப்படுற ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்? எதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும்? எதுக்கு சபையில் ஐக்கியமாகணும்? கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கணும்? ஏன் சோத்திரம்? மணவாளனை இயேசுவை போல நம்ம மாறணும், மணவாட்டி சபையாய் மாறணும், கர்த்தருடைய வருகைக்கு ஏன் ஆயத்தப்படணும், பரிசுத்தப்படணும், காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அங்கே சோத்திரம் நித்திய ஜீவனை தருகிற நித்திய தேவனிடத்தில் நாம் பிரவேசிப்பதற்காக. அல்லேலூயா. பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு நாள் முடிய போகிறது. யாருக்கு எந்தெந்த வயதில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடியும்னு தெரியுமா? இங்கே யாராவதுக்காது? எனக்கு இத்தனை வயசு வரைக்கும் நான் வாழ்வேன் சொல்ல முடியாமல். சரி, 100 வயசு வாழ போகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை வைத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அம்மாவே ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. அம்மா அம்மா உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா? அம்மா உங்களை தான் சொல்கிறேன். வயசு என்ன ஆகுது? 73 ஆச்சு. சார் கர்த்தர் கிருபை தந்த 100 வயசு. 73ன்றது நல்ல வயசு. வேதம் சொல்கிறது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பிளத்தின் மிகுதியால் 80 வருஷம். சரி, ஆமாம், அதுக்கு மேலே கர்த்தர் கொடுத்தாருன்னா போனஸ் நமக்கு சோத்திரம் தேவன் கொடுக்குற போனஸான காரியங்கள் தான். எனக்கு அப்படித்தான். என்ன சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். 70 வயது பிளத்தின் மீதியால் 80 வயதுன்றது 80 வயசு நிறைய பேர் இருக்கிறது இல்லை இல்லைங்கம்மா. அதுக்குள்ளே ஆயுசு நாளுக்கு முடிஞ்சிருது. சோத்திரம். இப்போ 100 வயசு ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ கூட ஒரு சிலர் அப்படி தப்பி தவறி 100 தாண்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் 200 வயசு யார் இருக்காங்களா? இல்லை. 150 வயசு வாழ்கிறாங்களான்னா இல்லை. அந்த இதெல்லாம் போகிறதில்ல. இப்போ ஒரு காலத்தில் 930 வருஷம் வாழ்ந்தாங்களா? ஆதாமுடைய ஆயுசு நாளுக்கு எவ்வளவு? 930 வருஷம். யார் இப்போ வாழ்கிறா? சோத்திரம். 100ன்றது ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரா? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ தான்? ஆமாம், 120 வருஷமாக ஆக்கிட்டார்ல. சோத்திரம். அது பிற்பாடு மோசே மூலமாக கர்த்தர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஆமாம் சோத்திரம் 70 80 தான் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் சோத்திரம். ஏன்னா 100 வயசு ஆகும்போதெல்லாம் மனுஷர்கள் அவங்க தாங்களாலே தங்கள் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு என்ன செய்கிறாங்க? வியாதிப்பட்டு போயிடறாங்க, பலவீனப்பட்டு போயிடறாங்க, உடம்புல பலன் இல்லாமல் போயிடுறாங்க. அதனால் இன்றைக்கி அநேகர் பாருங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது என்ன பண்ணிடணும்? கண்ணை மூடிடணும். அந்த பிள்ளைகள்லாம் பார்க்குது, நாங்கள்லாம் வாழ வேண்டிய வயசு கண்ணை மூடணுமா? நான் என்னென்னவோ பார்க்க வேண்டியது இருக்குது. நல்லா பார்த்துட்டு வாங்க மாமார்களே. சோதரம் சோதரம். இந்த உலகத்தில் இனி வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான சம்பவம்லாம் நடக்க போகுது. சோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஆயுச நாட்களை கூட்டி தருவாராக. நல்ல ஆனால் சோத்திரம் எங்கே எப்படிப்பட்டவர்களாக நம்ம வாழணும்? தேவனுக்கு ஆமாம் பிரியமான ஜனங்களாக, தேவ சித்தம் செய்கிறவர்களாக, பரிசுத்தமாய் நீதியாய் உண்மையாய் யுத்தமாய் நம்ம வாழ்ந்து எத்தனை வயசு இருந்தாலும் வாழ்ந்து கர்த்தர் கூப்பிடும்போது அவருடைய வருகையில் மத்திய ஆகத்தில் மணவாளன் இயேசு வரும்போது நாம் பறந்து அவரோடு கூட இணைந்து கொள்வோமாக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ வெளிப்படுத்தல் 21 27 படி சோத்திரம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இதுதான். நான் அம்பானி அதானியாக இருந்தான். சோத்திரம். பெரிய பெரிய கோடீஸ்வரன். சோத்திரம். பெரிய அவனுக்கு அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு நிகர் இல்லை. சோத்திரம். பெரிய கெட்டிக்காரங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ரைட்டு. அதெல்லாம் திறமையுள்ளவங்க, கெட்டிக்காரங்களா, நல்ல சோத்திரம் செல்வாக்குடையவர்களா இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது பரலோகத்துக்கு போகிறதுக்கு அது தகுதி இல்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இதுதான் தகுதி. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் அம்மானி அதானி கூட ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்களும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் வாய்ப்பை கொடுக்கிறார். சோத்திரம். சரி, அது பெற்றுக்கொள்வது அவருடைய காரியம். அடுத்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சந்தோஷப்படுவர்களை சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம்.
சந்தோஷப்படுகிறவர்கள்னா என்ன செய்யணும்? ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைங்க சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படணும். நல்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது நாம் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ சந்தோஷமாய் ஆராதிக்கிற ஜனங்களோடு கூட நாமும் சந்தோஷமாய் ஆராதிக்கணும். அதே சமயத்தில் அதே நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷம், என்கேஜ்மெண்ட்டு, திருமண நிச்சயம், கல்யாணம், சோத்திர பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற காரியங்கள், பர்த்டே இதெல்லாம் வைக்கிறாங்களா? சந்தோஷமான காரியம். அதில் போய் கலந்து கொள்ளுவோம். நம்ம குடும்பத்தில் நடந்தாலும் மற்றவங்களும் சபையில் மக்கள் கலந்து கொள்வாங்க. உறவினர்கள் கூட நீங்கள் சொல்லுவீங்க, அழைப்பு கொடுப்பீங்க, வரட்டும், அதெல்லாம் சந்தோஷம், ரைட்டு. அதே சமயத்தில் அழுகிறவுடனே அழுகல்ன்றன்னு சொன்ன அர்த்தம், குடும்பத்தில் யாருக்காவது சோத்திரம் பெரியவர்கள் மரித்து போகும்போது, பொதுவாக மரணம், யார் மரித்தாலும் அங்கே போய் நம்ம என்ன செய்வோம்? ஆமாம், அங்கே அழுவாங்க. சோத்திரம் அவர்களோடு கூட நம்மளும் இந்த துக்கமாக இருப்பாங்க, அவர்களோடு நம்ம துக்கப்படவும், அவர்களோடு சேர்ந்து அழுது அவர்களை அதே சமயத்தில் அவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். சோத்திரம் என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:4, 1 தெசலோனிக்கேயர் 5:16 கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறது தேவனுடைய சித்தம்னே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சோத்திரம். சரி, அப்போ அது மட்டும் இல்லை, காலையில் கூட சொன்னேன், இந்த சோத்திரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 9 காரியங்கள் தேவ சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது, அது ஒன்றுன்னு சொல்லப்பட்டுக்கிறது. சோத்திரம். அதை நம்ம வாசிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்ட எடுத்துக்கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் சில வசனங்களை நம்ம வாசித்து முடிப்போம். இதோட நான் முடிக்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 9 காரியங்கள் தேவ சித்தம். இதை நம்ம செய்கிறோமான்னு பாருங்கள். 9 காரியம் நம்ம செய்யக்கூடியவர்களாக இருந்தோம்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. சோத்திரம். வாசிங்க. எத்தனை வசனத்தில் தெரியுமா? 14 வசனத்திலேருந்து வாசிங்க. 14 வசனத்திலிருந்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் 18 வசனம் வரைக்கும் வாசிங்க. மேலும் சகோதரரே, சகோதரிகளே, நல்ல கவனிங்க, சகோதரர்களே என்ற இதில் ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்படலை, சகோதரிகள். இங்கிலீஷில் அதான் தமிழில் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. தமிழ் பைபிளில் இந்த அதாவது மொழிபெயர்ப்பில் சில குறைபாடுகள் இருக்குது. அது என்னென்னா இங்கிலீஷில் தெளிவாக இருக்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு வார்த்தை வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் தமிழில் சகோதரர்களே என்ற வார்த்தை மட்டும்தான் வருது. தம்பி உட்காரு, விளையாடக்கூடாது, ஏய் உட்காந்து கொஞ்ச நேரம் தான் முடிக்க போகிறேன் நான். மேலும் சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன செய்யணுங்க? புத்தி சொல்லுங்க. ஒழுங்கில்லாதவர்களுக்கு சபையில் ஒரு ஒழுங்கு பாருங்கள். இப்போ தம்பிகள் அந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறேன், அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். சபையில் ஆண்டவருடைய சமூகத்தில் கவனமாக இருங்க, விளையாண்டுக்கிட்டு கூடாது அப்படின்றது புத்தி சொல்கிறது. அது மாதிரி சபையில் நம்ம ஒவ்வொருவரையும் கண்காணித்து புத்திமதி சொல்கிற ஒரு உரிமை, கடமை யாருக்கு இருக்குது? ஊழியக்காரருக்கு இருக்குது. ஆமாம், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். திடனற்றவர்கள் என்ன செய்யணும்? ஆமாம், தேற்றணும். ஸோ ஒரு பெரியவங்க கூட சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லலாம். சோத்திரம். அப்போ இந்த சண்டே கிளாஸ் டீச்சரு சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்கிறாங்கல்ல, சொல்லக்கூடிய அவங்களுக்கு உரிமை இருக்கா? உரிமையை கர்த்தர் கொடுக்குறார். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு வாசிக்கலாம். பலவீனராக இருக்கிறவங்கள தாங்குங்க. சரீர பலவீனமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் மாதிரி இருக்கிறாங்களா, அவங்கள சோத்திரம் ஆலோசனை கொடுத்து அவங்கள பலவீனத்தில் அவர்களுக்கு உதவி செய்யணும். அடுத்து என்னது? எல்லாரிடத்துலையும் எப்படி இருக்கணும்? நீடிய சாந்தமாக இருங்கள். தீமைக்கு செம்மை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். டேய் தம்பி, சண்டை போடக்கூடாது. இங்கே கவனிங்க. டேய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் சண்டை போடாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்ன இங்கே கவனிக்க மாட்டேன்? ஒருத்தரும் சண்டை போடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி தள்ளி உட்காருப்பா. ஒன்றும் நெருக்கி உட்காராதீங்க. ஏன் இடமே இல்லை, நெருக்கி உட்காராதீங்க, தள்ளி உட்காருங்க. சோத்திரம். 2 பேர் 2 பேராக உட்காருங்கடா. தம்பி 2 பேராக உட்கார வைங்க பசங்களை. சோத்திரம். 2 பேராக உட்கார வைக்க. நல்லா கொஞ்சம் தள்ளி உட்கார வைங்க. சண்டை போட்டுக்கிறானு, குத்திக்கிறானுங்க. இங்கே வந்து சண்டை கண்டை போட்டு பிரச்சனை பண்ணி வீட்டில் போய் உங்களை பெரிய சர்ச்சுக்கு போய் சண்டை போட்டுறானுங்கன்னு இது ஒரு நமக்கு அந்த அவன் தான் வில்லனாக இருக்கிறான். டேய் என்னடா சண்டை போடக்கூடாது. எதுக்கு அவனை குத்துன? எதுக்கு என்ன செஞ்சான்? தனியாக உட்காரு, சண்டை போடக்கூடாது. நோ சோத்துறோம். அப்போ ஏதாவது காயமாகி போச்சுன்னா
ஆ அப்புறம் சோத்திரம் வீட்டில் போய் சொல்லிக்கிள்ளி உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாயிரும்டா. இது அதோட இங்கே சபைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கலாச்சே. ஆ சண்டையே போடக்கூடாது. சபைக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது? சமாதானமாக இருக்கணும். சொல்கிறத கவனிக்கணும். சண்டை யாரும் போடக்கூடாது. ஆமாம். ஸ்கூல்ல சண்டை போட விடுறாங்களா? டீச்சர்ஸு வாத்தியாருக்கு விடுறாங்களா? இங்கே கவனிங்கடா டேய் தம்பிகளா, ஸ்கூலில் சண்டை போட விடுறாங்களா? சண்டை போட்டுக்கங்கடா அப்படின்னு விடுறாங்களா? அப்புறம் இங்கே எதுக்கு சண்டை போடுறீங்க? சண்டை போடக்கூடாது. என்ன தம்பி? நல்ல பிள்ளையா நடக்கணும். கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளா நடக்கணும். ஆமாம் சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். இடைவிடாமல் என்ன செய்யணுமா? சோத்திரம் ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையில் சொல்லி ஜெபம் பண்ணுறதுல இடைவிடாமல் ஜெபம் பண்ணக்கூடிய முடியும். சரி, அடுத்து எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா நன்மையான காரியங்களுக்காகலாம் ஸ்தோத்திரம் செய்யணும். இந்த வருஷ கடைசியில் எல்லாவற்றுக்காக ஆண்டவர் நன்றி சொல்லுங்கன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் சொல்வது என்பது என்ன? நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. சில அதிகமாக சாதகமான காரியங்களை நிறைய ஆண்டவர் செய்திருப்பார். நன்மைகளை நிறைய செய்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லணும். அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விரும்பின காரியம் கூட நடக்காமல் இருக்கும். ஆனால் இனிமேல் நடக்கிறதாக இருக்கும். நடக்க செய்வார் ஆண்டவர். பொறுமையாக காத்திருந்து நடக்க போகிற காரியங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நடந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் சில காரியம் இனிமே செய்வார். அதனால நம்ம அவசரப்படாமல் ஆண்டவர் இது வரைக்கும் நடக்கலைன்னாலும் கூட இனிமேல் அதை நடத்தி தருவீங்க. அவசியமானதை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே நடத்தி தருவார். ஹல்லேலூயா. நிறைவேற்றி தருவார். நான் விசுவாசிக்கணும். கர்த்தர் சோத்திரம். அப்படி சொல்லிட்டு தான் எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை காரியம் இருக்குது தெரியுமா? 9 காரியம் இருக்குது. அந்த 9 நம்ம செஞ்சோம்னா 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை செஞ்சோம்னா அது என்னது? தேவனுடைய சித்தம். அப்போ ஆண்டவர் சொன்னார், பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறோம். பரலோகத்தில் பிரவேசிக்கிறது இல்லை. ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சிட்டு தேவ சித்தம் செய்யாமல் இருந்தோம்னா பரலோகம் போக முடியாதுன்னு வேதம் சொல்லுதா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? ரொம்ப கவனமாக இருப்போம். ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சியான ஆண்டவரே இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் இது கிருபைகள் பிதா இருக்கிற நன்றி சொல்லுகிறோம். முதல் ஆராதனை ஆசீர்வதித்த தேவன், 2வது ஆராதனை ஆசீர்வதித்து தந்தீர். ஆண்டவரே உடைய கரம் கொண்டு இருந்து உடைய மகிமை தங்கும் ஸ்தானத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி. நீர் கர்த்தர் தெரிந்து கொண்ட அல்லேலூயா அந்த வாச ஸ்தலத்தில் கர்த்தாவே ஜெப வீட்டில் தேவனுடைய வீட்டில் ஆராதனை ஸ்தலத்தில் எங்களை கொண்டு வந்து கூடி ஆண்டவரே ஸ்தோத்திர ஐக்கியத்தை ஆண்டவரை கனப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வாதத்தை நடத்துகிற தெய்வக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இப்படி சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சந்தோஷமாய் உங்களுக்குள்ளா கலிகூற வேண்டும் என்று விரும்புகிறீங்க கர்த்தாவே. அதற்காகவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தரத்தில் பாரத்தை வைத்து விடு, நீதிமான ஒருவரும் தள்ளாட விட்டாருன்னு சொல்லப்பட்டு நம்முடைய சமூகத்தில் எங்கள் பாரத்தை இறக்கி வைக்க சொல்கிறீங்கப்பா. ஒரு நாள் நாங்கள் பாரத்தை நாங்கள் சுமந்து கொண்டு இராதபடிக்கு ஆமாண்டவரை ஸ்தோத்திர உடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எந்த நெருக்கமோ பாரமோ ஸ்தோத்திர ஆண்டவரே வேதனையோ சஞ்சலமோ எதுவாக இருந்தாலும் இடத்துல எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு இறக்கி வைத்து விட்டு நீர் எங்களை விசாரிக்கிறார். எங்கள் கவலையெல்லாம் மேல் வைத்து விட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. வேலையை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபங்களும் முதல் தாரம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு இன்றைக்கு இருப்பதாக ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.